وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تصعر خدك للناس ولا تمشي في الأرض مرحا. وقال تعالى في موضع آخر إن الله لا يحب كل مختال فخور. புகழனைத்தும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் சலஃபுமார்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நம் அனைவரையும் இங்கு இஸ்லாமிய கல்வியை மார்க்க ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்காக நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறானோ இந்த நோக்கத்தை முழுமை அடைய மேலும் அல்லாஹ் நம் அனைவரையும் இதை போலவே ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட செய்வானாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த வாழ்விய ஒழுக்கங்கள் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அன்றாட நாளிலே நாம் பேணக்கூடிய ஒழுக்கங்களுடைய தொடரிலே பல ஒழுக்கங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இஸ்லாமிய வழியில் கற்றுத்தந்த ஒரு மிக அவசியமான ஒரு ஒழுக்கம், நாம் பாதையில் அல்லது சாலையில் செல்லும் பொழுது பேணக்கூடிய ஒழுக்கங்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலுமே இந்த பாதையிலோ அல்லது சாலையிலோ செல்வது மிக அவசியம். இது அத்தியாவசிய தேவையானது. நம்ம வெளியே வராம வீட்டிலேயே இருந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அப்படி ஒவ்வொரு தேவைக்கும் வெளியே வரக்கூடிய நாம், சாலைகளையோ பாதைகளையோ பயன்படுத்தக்கூடிய நாம் இதனுடைய ஒழுக்கங்களையும் பேண வேண்டும். இது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஒழுக்கம், இந்த சாலையிலே பேணக்கூடிய ஒழுக்கங்களிலே நாம் வெளியே வந்து நடந்தால் எப்படி நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான சாலையிலோ பாதையிலோ நடக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே இந்த ஆணவம், தக்கப்புர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமை உள்ளத்திலே இருக்கக்கூடாது. அந்த பெருமை அவனுடைய அந்த நடத்தையில் ஏற்க தெரியக்கூடாது. எந்த அளவிற்கு என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, குர்ஆனும் சரி இது கற்றுக் கொடுக்கிறது. இந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்த இந்த பூமியிலே பல நபர்கள் எப்படி நடக்குகிறார்கள்,
ஆணவத்துடனும் அவர்களுடைய உள்ளத்திலே பெருமையினுடனும் அவர்கள் நடக்கிறார்கள். இது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கு. நமக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம், யார் ஆணவத்துடன் நடப்பார்? பெருமையுடன் நடக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு போதனை செய்யும் விதத்துல, நசீஹத் செய்யும் விதத்துல அல்லாஹ் அட்வைஸ் செய்யறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. நீங்கள் எவ்வாறு நல்ல முறையில, நடுநிலையாக நல்ல முறையில நீங்க நடக்கிறீர்களோ இதை போலவே நீங்க செய்யுங்க. மாறாக வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, இந்த உலகத்தில், இந்த பூமியிலே நீங்க செல்லக்கூடிய பாதையில், சாலையில உங்களுடைய உள்ளத்துல ஆணவத்தை கொண்டு நடக்காதீங்க. எப்படி? நெஞ்ச நிமித்தின மாதிரி, ஷோல்டரை ஏற்றின மாதிரி. ஏன்? என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட படிப்பு இருக்கு, என்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கு, உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களும் இருக்கு, இதை கொண்டு இந்த எண்ணத்தோடு உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த ஆணவம், பெருமை, இது உங்களுடைய நடையில தெரியக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் இந்த குர்ஆன்ல சொல்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. உங்களுடைய நடத்தையில கூட இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது அந்த ஆணவம் தெரியக்கூடாது. மாறாக இந்த ஆணவம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் அவர்கள், எப்படி நாம பொதுவான நேரங்கள்ல வீட்டிலேயோ அல்லது நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய இந்த உள்புறத்திலேயோ எப்படியெல்லாம் நடக்கிறோமோ, நார்மலாக அப்படியே நடுநிலையாக நடக்கிறோமோ, இதை போலவே நாம எப்படி செய்யணும்? ரோட்லயும் நடக்கணும். மற்றவர்களுக்கு காண்பிக்கிற விதத்துல, மற்றவர்களுக்கு நாம மேலாக இருக்கிறோம் அந்த மேன்மையினுடைய அந்த அந்தஸ்தை காண்பிக்கிற விதயத்துல உங்களுடைய ஆணவம் வெளியே தெரியக்கூடாது. அந்த ஆணவம் இருக்கவே கூடாது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் இந்த விஷயத்திலே கூறுகிறது, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்திலே யார் இந்த ஃபக்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேராண்மை, இந்த பெருமை, இந்த ஆணவத்துடன் இருக்கிறார்களோ, இன்னல்லாஹ லா யுஹிப், அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக பொருந்தி கொள்ள மாட்டான். அல்லாஹ்விற்கு பிடிக்காது இப்பேற்பட்ட மக்கள். அவர்கள் முஃமினாக இருந்தாலுமே சரி, அவர்களுடைய நடத்தையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுநிலையாக நடங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகையால் நாம எந்த அளவுக்கு சென்றாலுமே சரி, நம்ம அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்தாலுமே சரி, நாம வெளியே செல்லும் பொழுது நம்மளுடைய அந்த நடத்தையில நாம நடக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஸ்டெப்ஸ், அதுல எப்படி இருக்கணும்? அல்லாஹ்விற்கு அஞ்சியவாறு, அல்லாஹ்வுடைய இந்த பூமியில நாம நடக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்விடம் நாம தேவை கேட்கக்கூடிய மனிதர்களாகவே இருக்கோம் என்கிற அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆணவத்தினுடைய அந்த நடத்தை நிச்சயமாக இருக்கக்கூடாது. இது முதல் ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் நமக்கு கற்றுத்தரார்கள். குர்ஆனும் இதை வலியுறுத்துகிறது, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. நீங்கள் பெருமையுடனும் ஆணவத்துடனும் உங்களுடைய நடத்தையிலே இதை காண்பித்தார்கள். இதை போலவே இஸ்லாம் இரண்டாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒழுக்கமாக நமக்கு கற்றுத்தருவது மிகவும் அவசியம். இதை நாம் பேண வேண்டும். இது என்னவென்று பார்த்தால் கஸ்ஸுல் பஸர், அதாவது நம்முடைய பார்வைகளை, நம்முடைய கண்களை தாழ்த்தி நடப்பது. இதுல பல பேர் இந்த ஒரு ஹதீஸ் அல்லது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தவறாக புரிந்து கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கங்களை, சட்டங்களையே கேலி செய்யும் விதத்துல செய்யறாங்க. கஸ்ஸுல் பஸர், அதாவது நம்மளுடைய பார்வைகளை, நம்மளுடைய கண்களை கீழே வச்சுட்டு நடக்கணும்னா நாம் என்ன செய்யக்கூடாது? இப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னா, என்னுடைய பார்வையை கீழே வைக்கிறேன், கீழே குனிஞ்சுக்கிட்டே போனா நான் கீழே விழுந்துருவேன். இல்ல பைக் ஓட்டிகிட்டே போறோம், இஸ்லாம் சொல்ற மாதிரி என்னுடைய கண்களை நான் கீழே வச்சுக்கிட்டே போனா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். அப்ப இஸ்லாம் சொல்றது சரியில்லையா? இது தவறான விஷயம். இது பலரிடம் நாம பார்க்கலாம். அவர்களுடைய கிண்டலும் கேலிக்கும் இஸ்லாமுடைய சட்டங்களானது. அல்லாஹ் அக்பர். இங்க நாம நல்ல முறையில புரிந்து கொள்ளணும், ரசூலுல்லாஹ் எந்த விதத்துல சொல்றாங்க. கஸ்ஸுல் பஸர் அப்படின்னா நாம நம்மளுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும்னா எப்படி ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறாங்க? இந்த பார்வைகளை, இந்த கண்களை நீங்க கீழே வச்சுட்டு நடக்காதீங்க. அப்படியே உங்களுடைய முகம், இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த முகம், உங்களுடைய கண்கள் கீழே இப்படி வச்சுக்கிட்டு நடக்க தேவையில்லை. எல்லாரும் பார்க்கலாம், இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு தேவையான விஷயங்களை பார்க்கணும், இது எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுடைய பார்வை இருக்கு இல்லையா, அதை நீங்க தாழ்த்தணும். பார்வையை நீங்க தாழ்த்தணும்னா எப்படி? ரசூலுல்லாஹ் அவர்கள் தெளிவாக புரிய வைக்கிறாங்க. எந்த ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பார்வை, எந்த ஒரு காட்சி தவறான காட்சியாக இருக்கிறதோ அங்கிருந்து உங்களுடைய பார்வைகளை அகற்றி கொள்ளுங்க. ஒரு ஆண் பெண்ணை பார்க்க கூடாது, இது தவறானது. இங்க நீங்க உங்களுடைய
இந்த கண்களை தாழ்த்தி கொள்ளுங்க, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க. ஒரு பெண் அந்நியான பார்க்க கூடாது. பொதுவாக நாம என்ன நினைக்கிறோம், ஆண்கள் மட்டும்தான் அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, பெண்கள் பார்க்கலாம். இது பொதுவான ஒரு சிந்தனை இருக்கு இப்ப கூட. ஆனா பெண்களுக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இன்ஷா அல்லாஹ் நான் அந்த வசனத்தையும் படிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவருக்குமே சமமான சட்டத்தை அல்லாஹ் தரான், சமமான ஒழுக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத்தரான். நிச்சயமாக உங்களுடைய கண்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பார்வைகளை தாழ்த்தி நடங்க. ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, அவ்வளவுதான். ஒரு பெண் அந்நியான பார்க்க கூடாதுன்னா சாலையில செல்லும் பொழுதும் நம்மளுடைய கண்களை தாழ்த்தி நடக்கணும். இல்லையே நம்ம போறோம், நிச்சயமாக நடக்கும், இதுல யார் வரான்னு தெரியாது, திடீர்னு ஒரு அந்நிய பெண் வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர்ல இருக்கோம், எல்லாமே இஸ்லாமிய நபர்கள் இல்ல, புர்காவோ நிகாவோ போட்டு வர்றதுக்கு. அப்போ என்ன பண்றது, நம்மளுடைய பார்வை அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் பட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கும் ரசூலுல்லாஹ் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தர்பியத் செய்யற முறையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா லக்கல் ஊலா வலைஸத் லக்கல் உக்ரா. சரி, இப்படிப்பட்ட சில கஷ்டமான நேரங்கள் இருக்கா, இப்படி மிக்சட் கல்ச்சர்ல இருக்கீங்க, போறீங்க வரீங்க, உங்களுடைய பார்வை ஒரு முறை பட்டு விட்டது அப்படின்னா என்ன செய்யணும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நமக்கும் சொல்லி தராங்க, இன்னமா லக்கல் ஊலா. அந்த ஒரு முறை பார்வை பட்டுச்சு இல்லையா, அவ்வளவுதான், இது அனுமதிக்கப்பட்டது. அதாவது பார்க்கக்கூடிய அனுமதி இல்லை, பார்வை தெரியாம பட்டுருச்சுன்னா ஒரு முறைதான் சான்ஸ் இருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இது தவறு. நாம என்ன நினைக்கிறோம், ஹதீஸ்ல என்ன இருக்கு, ஒரு முறை பார்க்கலாம், அப்ப பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. இன்னொரு ஹதீஸ்னுடைய இன்னொரு புறத்தையும் கொஞ்சம் படிங்க, இரண்டாவது முறை நீங்க பார்க்காதீங்க. ஏன்? முதல் முறை நீங்க தவறாக பார்த்துக்கிட்டீங்க, தெரியாம பார்வை பட்டுருச்சு, தெரியாம கண் அங்க போயிருச்சு, திடீர்னு வந்துட்டாங்கன்னா இது இஸ்லாம்ல அனுமதி. இதை நாம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் இதுவே என்ன செய்யறாங்க, ஒரு கிண்டலும் கேலியுமா எடுத்துக்கிட்டு, அல்லாஹுடைய தூதரே சொன்னார் முதல் முறை பார்த்தா பரவாயில்ல, அப்ப பார்த்துக்கிட்டே நிற்பான். அல்லாஹ், இது எந்த இஸ்லாம் சொல்லி தருது? நீங்க பார்க்கறது தப்புன்னு சொல்லிதான் முதல் முறை அனுமதி. சரி விட்டுருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியாம செஞ்சா மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை கூட நாம தவறாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு இஸ்லாம் மிகவும் இனிமையாக பல ஒழுக்கங்களை கற்று தருகிறது. இந்த நேரத்துல சொல்லுகிறது, சரி மிக்சர் கல்ச்சர்ல இருந்தாலும் சரி, ஒரு பார்வை போயிருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனை தராது, மாறாக லைஸத் லக்கல் உக்ரா, திரும்ப பார்க்காதீங்க. இது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிடிக்காத ஒரு செயல். உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி நடங்க. எந்த அளவிற்குனா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமுடைய சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கொள்கைகளை, நிச்சயமாக பெண்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்றதுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா அதே இஸ்லாம் எங்க நமக்கு அனுமதி தருது, நம்மளுடைய பெண்களுக்கு அனுமதி தருதுன்னா, ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், உஸின லகுன்ன அன் தஹ்ருஜ்ன லிஹவாஜிகுன். அதாவது நிச்சயமாக இஸ்லாம் பெண்களை வீட்டிலிருந்து வெளியே செல்றதுக்கு தடை விதிக்கிறது. ஆனா எப்பொழுது இந்த தடை இல்லை, ஹவாஜிகுன், அதாவது தேவைப்படக்கூடிய நேரத்துல. இப்போ நீங்க போகணும், வெளியே அவசியமான விஷயமா இருக்கு, நீங்க போறீங்கன்னா பெண்களுக்கு நிச்சயமாக போகக்கூடிய அனுமதி இருக்கு. ஆனால் அந்த அனுமதியில என்ன சேர்க்கணும், இந்த பார்வைகளை தாழ்த்தி கொள்வது. இதே ஆண்களுக்கும் இருக்கும். ஏன்? குர்ஆன் தெளிவான வசனங்கள்ல குர்ஆன் நமக்கு சொல்லி தருது, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல்லில் முஃமினீன், நீங்கள் முஃமின் அவர்களுக்கு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்ற அல்லாஹ், யா நபி அவர்களே, நீங்கள் எல்லா அனைத்து முஃமின்களுக்கும் சொல்லுங்க, இது கற்றுத்தாங்க இந்த ஒழுக்கத்தை. யகுது மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி நடப்பாராக. இந்த பார்வைகளை அப்படியே எங்கு வேணுமானாலும் மேய்ச்சி விடலாம், யாரு வேணாலும் பார்க்கலாம். இது ஒரு முஸ்லிமுடைய கேரக்டர் இல்லை, இது ஒரு முஃமினுடைய ஒழுக்கமா இருக்காது. மாறாக குர்ஆன் முஃமினாத், அதாவது ஒரு முஃமின் பெண்ணுக்கு கற்று தருகிறது, வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின். ஆண்கள் மட்டும்தான் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களும் பார்க்கக்கூடாது. குர்ஆன் கூறுகிறது, குல்லில் முஃமினாத், நீங்கள் முஃமினான ஒரு பெண்ணிடம், இந்த இஸ்லாத்துல இருக்கக்கூடிய, இஸ்லாத்துல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முஃமின் பெண்ணிடமும் சொல்லுங்க, யகுதுன மின் அப்சாரிஹின், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி நடப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அப்போ இந்த சட்டம், இந்த ஒழுங்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர், மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவருக்கும் விதித்த ஒரு சட்டமாக இருக்கு. நாம ஒவ்வொரு முறையும் சாலையில செல்லும் பொழுது, ரோட்டில் வரும் பொழுது நம்முடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
இது வெறும் மனிதர்களை பாட்டா மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்திற்கு ஏற்ப ரோட்ல எத்தனையோ போஸ்டர்ஸ் இருக்கும். தவறான பிக்சர்ஸ், தவறான உருவங்களை போட்டு எத்தனையோ போஸ்டர்ஸ், எத்தனையோ பேப்பர், இது எல்லாமே ஒட்டியிருப்பாங்க. அப்போ அதை கூட இஸ்லாம் என்ன செய்யுது? மார்க் அறிஞர்கள் அதிலிருந்து கூட நமக்கு தடுக்கிறார்கள். அங்கேயும் இந்த சட்டம் வருது. நம்மளுடைய பார்வைகளை இப்படிப்பட்ட விஷயங்கள், இப்படிப்பட்ட போஸ்டர்ஸ், இப்படிப்பட்ட தவறான உருவங்களை கொண்டு கூட நம்மளுடைய பார்வைகள் தாழ்ந்திருக்க வேண்டும். இது நம்ம சாலையில செல்லும் பொழுதான ஒழுக்கமாக இருக்கு. இதை நம்ம பேணியே ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதை போலவே இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சாலையினுடைய ஒழுக்கங்களை நம்ம பார்த்தா மிகவும் அழகிய ஒரு நிச்சயமாக ஒரு அழகிய ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதை கூட நம்மளுடைய நான் முஸ்லிம்ஸ் இந்த மாதிரியான ஒழுக்கத்தை கேட்டா கூட மிகவும் வியப்புக்கு ஆளாகிறாங்க. இஸ்லாம் இந்த அளவிற்கு சொல்லுதா? சாலையில சென்றா யார் எப்படி வேணாலும் போறான். யாராச்சும் பிடிச்சி நிப்பாட்ட போறாங்களா? இந்த ரூல்ஸ் தான் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னா போலீஸை தவிர யாரும் பிடிக்க மாட்டாங்க. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதனாலேயும் என்ன ஆவாங்க? நான் முஸ்லிம்ஸ், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நிச்சயமாக கவருவாங்க இஸ்லாத்துல இருந்து. எப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத்தராங்க? கஃபுல் அதா, நீங்கள் சாலையில செல்கிறீர்கள் என்றால் என்ன செய்யணும்? உங்களுடைய உடல், உங்களுடைய கை, அதாவது நீங்க உங்களுடைய தீங்கிலிருந்து, உங்களுடைய கஷ்டம் தருவதிலிருந்து மற்றவர்களை காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டும். அதாவது உங்களால எந்த ஒரு கஷ்டமும் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அழகிய இஸ்லாமாக இருக்கு. நாம பாதையில செல்றோம்னா மற்றவங்களை பிடிச்சி அடிச்சுட்டு போறது இல்லை. எப்படி? போற போக்குல யாராச்சும் கூப்பிட்டு அடிச்சுட்டு போறது இல்லை. ஆனா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? கஃபுல் அதா, உங்களுடைய கைகளை நீங்கள் மற்றவர்களிடம் கஷ்டம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தீங்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்? நம்ம கூட்ட நெரிசல்ல போறோம், ஒரு ரொம்பவும் கூட்டமாக இருக்கிற இடத்துல போனா கூட அங்கேயும் இஸ்லாம் இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தருது. எப்படி வேணாலும் நம்ம உள்ள புகுந்து எப்படி வேணாலும் போயிடலாமா அப்படின்னா இல்லை. நல்ல முறையில எப்படி முதல் ஒழுக்கம் கற்றுக் கொடுத்ததோ நடுநிலையாக பொறுமையோடு நம்ம எப்படி போகணுமோ அப்படி போகணும். அங்க பெண்களும் இருப்பாங்க, குழந்தைகளும் இருப்பாங்க, வயதானவங்களும் இருப்பாங்க. ஏன்னா சாலை யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான எல்லா கேட்டகரி பீப்புளும் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த நிலைமையில நீங்க எப்படி இருக்கணும்? உங்களால மற்றவர்களுக்கு கஷ்டம் தரக்கூடாது. அதை நீங்க வாகனத்துல சென்றாலும் சரி. ஆனா நாம என்ன செய்யறோம்? வண்டி கையில கிடைச்சிருச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டர், ஹார்ன், இது ரெண்டுல கை இருக்கும், எப்படி வேணாலும் போகும். இது நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? இங்கிருந்து நீங்க அடிக்கக்கூடிய அந்த ஹார்னுடைய சத்தம் கூட மற்றவர்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விதத்துல இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவுல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதை சஹாபாக்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த மாதிரியான சாலைகள், பாதைகள்ல ஓரத்துல உட்கார்றதுக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க. ஏன்? அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு, அது அவங்களுக்கு தேவை. ரசூலுல்லாஹ் முதல்ல இதை தடுத்துட்டாங்க. இப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது? பாதையில உட்காரக்கூடாது, சாலையில உட்காரக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட திரும்ப சஹாபாக்கள் வினவுறாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அவசியம் இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் பல ஒழுக்கங்களை, இந்த மாதிரியான ஒழுக்கங்களை சொல்லும் பொழுது இதையும் சேர்க்கிறாங்க. கஃபுல் அதா, நீங்க சாலையில உட்கார்றீங்கன்னா உங்களால எந்த வித இடையூறும் ஏற்படக்கூடாது மக்களுக்கு. எந்த அளவிற்குனா இது சதகாவில ரசூலுல்லாஹ் சேர்த்தாங்க. சதகான நமக்கு என்ன தெரியும்? பொதுவாக காசு கொடுக்கிறது, உணவளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா ரசூலுல்லாஹ் சதகாவில எந்தெந்த விஷயங்களை தெரியுமா சேர்த்தாங்க? ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு ஒரு பையவோ ஏதோ எடுத்துட்டு போறாங்கன்னா அதை அங்க போய் நாம அவர்களுக்கு உதவி செய்தாலும் அது ஒரு சதகா. ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்காரா, அவருடைய வேலையில நீங்க போய் கையில பங்களிப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பங்களிப்பும் சதகா. அதே அந்த ஆர்டர்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியில சொல்றாங்க, தகுஃபு அனின் நாஸி ஷர்ரா, உங்களுடைய கஷ்டத்திலிருந்து, அதாவது நீங்க மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதோ கஷ்டத்தை கொடுக்கிறதோ இதிலிருந்து மக்களை நீங்களை என்ன செய்றீங்க? காப்பாற்றிக் கொள்கிறீர்கள் என்றால் இது கூட சதகாவாக மாறும். அல்லாஹ் அக்பர். சதகானா என்ன? நாம காசு செலவு பண்றதோ உணவு கொடுப்பதோ இந்த மாதிரியான சதகாவில நீங்க வெறும் என்ன செய்யாதீங்க? சாலையில நடக்கும் பொழுது உங்களால மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாம பார்த்து கொள்ளுங்க. இதுவே நீங்க செய்யற மிகப்பெரிய ஒரு சதகாவாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். இது இஸ்லாம் காட்சி கொடுக்கிறது. இதை நாம ஃபாலோ பண்ணணும். இதை போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய மிகவும் அழகிய முறை, இதை கொண்டு பல பிற மத சகோதரர்கள் இஸ்லாத்துல வந்திருக்கிறாங்க. வெறும் இந்த ஒரு சின்ன ஒரு ஒழுக்கத்தை பேன்றதால. அது என்ன? இமாத்தத்துல் அதா அனித் தரீக். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். எப்படி நம்மால மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாதோ
இதை போலவே சாலையில இருக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய விஷயங்களை நாம அகற்ற வேண்டும். கல்லாக இருந்தாலுமே, அல்லது எங்கேயாச்சும் முள்ளு விழுந்திருக்கு, இல்ல ஆணி இருக்கு, இல்ல எந்த வித கஷ்டத்தை தரக்கூடிய பொருட்களாக இருந்தாலுமே இத ஒரு முஸ்லிம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போக மாட்டான். பெரும்பாலான நம்ம என்ன செய்வோம், அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நடுவு ரோட்ல போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம். அல்லாஹ் அக்பர். ஆனா நீங்க அந்த ஒரு சின்ன விஷயத்த செஞ்சா எந்த அளவிற்கு தெரியுமா நன்மை? முதல் விஷயம், நீங்க இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய விஷயத்த, அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுங்க. இதற்கே அல்லாஹ் கூலி தருவான், நன்மை தருவான். ஆனா இன்னும் ஒரு படி மேல சென்று இந்த ஒரு சின்ன நிகழ்வை பாருங்க. ஒரு மனிதர் இந்த ஒழுக்கத்தை பேன்றதால அல்லாஹ் எந்த அளவிற்கு பொருந்தி கொள்றான்னா, பனு இஸ்ராயில், அதாவது நமக்கு முன் சென்ற சமுதாயத்தினுடைய பல நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் அன்றாட அந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு இபரத், நல்ல ஒரு போதனையாக இருக்கும்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு நிகழ்வை சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள். நமக்கு முன் சென்ற ஒரு சமுதாயத்துல ஒரு மனிதன் எந்த ஒரு வேலையும் செய்யல, வெறும் அவர்கள் வந்த அந்த நடந்த சாலையில ஒரு மரத்தினுடைய ஒரு கிளை இடையூறாக இருந்துச்சு. எப்படி ஒரு மரம், அந்த மரத்தினுடைய அந்த கிளை மக்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாதையில இடையூறாக இருந்தது. அந்த கிளையை அவர் என்ன செஞ்சாரு, ஒண்ணுமே இல்லை, அகற்றி இன்னொரு இடத்துல போட்டுட்டார். அவ்வளவுதான். இதை செஞ்ச இவருக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொண்டான்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபகஃபரல்லாஹு லஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுட்டா, ஒண்ணு இந்த ஒரு சின்ன செயல், அந்த கிளையை பிச்சு அவர் எடுத்து போட்டாரு. இந்த ஒரு செயலால ஃபகஃபரல்லாஹு லஹ், அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிட்டான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு நன்மைசாலியாக இருப்பாங்க, பாக்கியசாலியாக இருப்பாரு. இதனாலதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு சின்ன நன்மையுமே நீங்க இலகுவாகவும் ஒரு சின்ன ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கொள்ளாதீங்க. லா தஹ்தகிர் மினல் மஅரூஃபி ஷையா, அதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கு, ஒரு சின்ன நல்ல காரியம் இருக்கு, அந்த சின்ன நற்காரியத்தை கூட நீங்க அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்? ஏன்னா இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நன்மையை கொண்டு உங்களை புரிந்து கொள்வான்னு தெரியாது. அது நீங்க போய் பெரிய பெரிய மஸ்ஜிதுல, இல்ல உங்களுடைய செல்வத்தை பயன்படுத்தி ஜகாத்து சதகா கொடுக்கிறதோ, அல்லது நீண்ட ரகாத்துகளை தொழுது தஹஜ்ஜுத தொழுதாதான் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்வானான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய இந்த மாதிரியான நபர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்ட இப்படிப்பட்ட சாலிஹீன்களை பாருங்க. இந்த நிகழ்வுகள் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கு. அல்லாஹ் பொருந்தி கொள்வதற்கு ஒரு சின்ன நற்செயலே போதும். ஆனா அது எது நமக்கு தெரியாது. இதனால்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு இந்த ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. நீங்க எதுவா இருந்தாலுமே சரி, ஒரு சின்ன நல்ல விஷயத்தை செய்யறதுல இருந்து தடுத்து கொள்ளாதீங்க தன்னைத்தானே. மேலும் இந்த கல்லோ அல்லது ஏதாச்சும் ஒரு பொருள் இடையூறாக இருந்துச்சுன்னா இதை அகற்றுறது ஒண்ணு, நான் சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு செயல். இன்னொரு விதத்துல இது சதகாவாக கூட மாறும். இமாத்தத்துல் அதா அனித் தரீக், அதாவது நம்மளுடைய இந்த சாலையிலோ பாதையிலோ இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களோ, பெரிய இடையூறாக இருக்கக்கூடிய பொருட்களோ, இதை தடுப்பது, இதை அகற்றுவது, இது சதகா. இதுக்கும் ஒரு படி மேல சென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஈமானிய ஒரு அங்கமாக கருதுறாங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம உள்ளத்துல ஈமான் இருக்குதா இல்லையா தெரிந்து கொள்ளணும்னா பல செயல்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் ஈமான் 70 ஷுஅபா, அதாவது ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட அந்த பிரான்ச், 70க்கும் மேற்பட்ட வகைகள் ஈமானுக்கு இருக்கு. மிகவும் உயர்ந்த தரத்தினுடைய ஈமான்னா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ் ஒருத்தன் என்று சாட்சி சொல்லி இஸ்லாத்துல நடப்பது, ஒரு முஃமினாக இருப்பது, அதனுடைய ஆயலா, அதாவது உயர்தரம். வ அத்னாஹா, இருக்கிறதிலேயே மிகவும் கீழ்த்தரம். இதுவும் அவன் செய்யலனா, இந்த செயலும் அவன் செய்யலனா அவனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கா இல்லையா ஒரு கேள்விக்குறி. அது என்ன செயல்? இமாத்தத்துல் அதா அனித் தரீக், சாலையில இருக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய விஷயத்தை அகற்றுவது. அத இப்போ நாம என்ன செய்யக்கூடாது, இது எல்லாமே பார்த்து விட்டு கேட்டு விட்டு வெளியே போகும்பொழுது அப்படியே மறந்து போயிடக்கூடாது. மாறாக இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த அந்த ஒழுக்கத்தை பேணுறா. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளத்துல அந்த ஈமான் அதிகரிக்கிறார்கள். இந்த மாதிரியான செயல்களால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய உள்ளத்துல ஈமான அதிகரிப்பானாங்க. ஆமீன். இதே போலவே நம்மளுடைய சாலையில் நடந்து போகக்கூடிய எந்த தருணத்துல பேணக்கூடிய ஒழுக்கங்கள்ல நிச்சயமாக நாம சாலையில போறோம்னா நமக்கு யார் சலாம் சொல்கிறார்களோ அவர்களின் மீது சலாமை திருப்பி அனுப்புவது, அதாவது சலாமுடைய பதில் கொடுப்பது வாஜிப்.
கொடுத்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் அதே சஹாபாவுடைய ஹதீஸ் சொன்ன இல்லையா, சஹாபாக்கள் பர்மிஷன் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் சில நிபந்தனைகள் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது இதுவும் ரசூலுல்லாஹ் ஒரு ஒழுக்கமாக கற்றுக் கொடுத்தாங்க. வருத்து சலாம், நீங்க சாலையில இருக்கிறீங்களோ நடக்கிறீங்களோ உட்காரீங்களோ, ஆனால் உங்களிடம் ஒருவர் வந்து தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறிவிட்டால் இதனுடைய பதில் சொல்வது உங்களின் மீது கட்டாயம், சொல்லியே ஆக வேண்டும். இது சாலையில நாம போகனா பேணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது. இதை போலவே ரசூலுல்லாஹ் அவர்கள் காட்டக்கூடிய இன்னொரு ஒழுக்கம் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாம பாதையில சாலையில நடந்து போறோம், ரோட்ல நடந்து போறோம்னா செய்யக்கூடிய மிகப்பெரிய 2 விஷயங்கள், பேணக்கூடிய ஒழுக்கத்துல நல்லதை ஏவுவதும் தீமையிலிருந்து தடுப்பதும் இது இருக்கு. நாம சாலையில போறோம், நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களுக்கு உதவி செய்வதோ, இல்ல வேற யாராச்சும் உதவிக்கு கேட்கிறாங்களோ, அல்லது லிஃப்ட் கேட்கிறாங்களா, நல்ல நபரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை தரது, இல்ல மற்றவங்க நடந்து போறாங்க, இல்ல வயசானவங்களை பார்க்கிறோம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குன்னா இதையும் செய்யணும். இதை போலவே மற்றவர்களுக்கு நல்லதை ஏவக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே அந்த நல்லதை பரப்பணும். இதே நேரத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க நஹி அனில் முன்கர். முன்கர் அதாவது தவறுகளை பார்த்தால் அந்த தவறுகள்ல இருந்து மற்றவர்களை நிச்சயமாக காப்பாற்றணும். அந்த தவறு அங்க தடுக்கக்கூடிய நபராக ஒரு முஃமின் இருப்பான். மேலும் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல புரிய வைக்கிறாங்க, தவறை தடுக்கக்கூடிய விதத்துல 3 டைப் இருக்கு, 3 தரம் இருக்கு. உங்களால அட்லீஸ்ட் இந்த 3ல ஒன்னாச்சு பேரணும். அப்படி இல்லைன்னா உங்க உள்ளத்துல ஈமான் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நமக்கு முன்னாடி ஒரு தவறு நடக்குது, நமக்கு முன்னாடி ஒரு சண்டை சச்சரவு ஏதோ ஒரு நடக்குது, நமக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை தடுக்கிறதுல 3 விதம் இருக்கு, 3 அந்தஸ்து இருக்கு. என்ன ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, முதல் தரம் தவறு நடக்குகிறது என்றால் நீங்க உங்களுடைய கையால தடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலத்தை கொடுத்திருக்கானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையில நீங்க கையால தடுத்தாலும் அவங்க வந்து நல்ல முறையில ஏற்றுக்கொள்வாங்கன்னா உங்களுடைய கையால தடுங்க. என்ன செய்யணும்? கையால தடுக்கணும். கையால தடுக்கணும்னா வெறும் சண்டையோ போட்டு அடிக்கிறதோ அது மட்டும் இல்லை, மாறாக நம்ம உள்ள போய் நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம தடுத்தா அந்த சண்டை முடியுமோ அல்லது அந்த தீமை அங்கிருந்து அகற்றி விடுமோ அப்படின்னு நினைச்சா நம்ம கையால தடுக்கணும். 2வது, நம்மளால முடியலை, அவ்வளவு பவர் இல்லை, நம்ம கையால தடுக்க முடியலைன்னா நம்மளுடைய நாவினால தடுக்கணும். அதாவது பேசி புரிய வச்சு அவங்களுக்கு அட்வைஸ் செஞ்சோ அங்கிருந்து எப்படியாச்சும் அந்த கெட்ட விஷயத்த நம்மளுடைய நாவினால நம்ம பூர்த்தி செய்து அதை வந்து அகற்றி விடணும். சரி, இதுவும் முடியலை, நம்மளால கையாலும் தடுக்க முடியல, நாவினாலும் தடுக்க முடியலன்னா கடைசியில ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நாம இந்த தவறு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்துல அதை வெறுத்து அந்த செயலை அங்கிருந்து கிளம்புறது. ஈமான், இது ஈமானுடைய மிகவும் பலவீனமான ஒரு அந்தஸ்தாக இருக்கு. எது? நம்ம உள்ளத்துல அந்த செயலை வெறுத்து நம்ம போறது. அதாவது ஒரு ஷிர்க் நடக்கக்கூடிய இடம் இருக்கு, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையில பவர் கொடுத்துருக்கிறான், அந்தஸ்து கொடுத்துருக்கிறான், நம்மளுடைய மொஹல்லாவில் மாஷராவில் கொடுத்துருக்கிறான்னா நாம போய் தடுத்து அவங்க கிட்ட பேசுறது இது உயர்த்தனம் இல்லை. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த ஷிர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொருந்து கொள்ள வரக்கூடாது. மாறாக அந்த ஷிர்க் நடக்குதே, இந்த மாதிரியான தவறுகள் நடக்குதே, சண்டை இருக்கிறதே அப்படின்னு எண்ணி நம்மளுடைய மனதுல இதனுடைய வெறுப்புணர்ச்சியை கொண்டு வரணும். இது நிச்சயமாக வெறுக்கத்தக்க ஒரு செயல் தான், ஆனா அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்து விட்டா வஸாலிக அஃஅஃபுல் ஈமான், இது ஒரு மனிதனுடைய குறைந்தபட்சம், அதாவது 1% குறைந்தபட்சமான ஈமானிய ஒரு விஷயமாக இருக்கு. இதை வச்சா இது மட்டும் வச்சு நம்மளுடைய ஈமானுடைய அந்த தரம் இடை போடுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அந்த நேரத்துல அங்க நாம செய்யக்கூடிய செயலினுடைய ஈமான் அதுவாக இருக்கிறது. மாறாக ஒரு முஃமின் நல்லா தொழுகிறான், என்ன செய்யறான், ஆனா இதுல இவன் தன்னுடைய உள்ளத்துல அந்த ஈமான் கொண்டு வந்துடுறான்னா அவனுடைய உள்ளத்துல ஈமான் இல்லை, குறைந்தபட்ச ஈமான் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அந்தந்த தருணத்திற்கு ரசூலுல்லாஹ் அந்த சட்டங்களையுமே ஒழுக்கங்களையும் கற்றுத்தராங்க. இந்த ஒரு ஒழுக்கம் நிச்சயமாக நம்ம பேணக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம ரோட்ல ஒரு தவறை பார்த்தாலோ தீங்க பார்த்தாலோ அதை அகற்றக்கூடியவர்களாக ஒரு முஃமின் இருப்பான். இதுதான் ரசூலுல்லாஹ் ஒழுக்கமாக சொல்லி தராங்க. இதை போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திலே வலியுறுத்தக்கூடிய ஒரு ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்லு தரீக், அதாவது மற்றவர்களுக்கு யார் வழி தவறி போய்விட்டாலோ அல்லது எவராச்சும் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட அட்ரஸ் கேட்டாலுமே
இதை நாம புறக்கணிச்சு போகாம இவர்களுக்கு உதவி செய்வது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு ஒழுக்கமாக இருக்கு. நம்ம சாலையில போறோம், தொலைஞ்சு போயிட்டாங்களோ, இந்த 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 காலத்துல யாரும் தொலைஞ்சு போறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்லை. சிறியவர்கள் இருக்காங்க, சிறு பிள்ளைகள் தொலைஞ்சு போகலாம், வீட்டுல இருந்து தனியா வந்துடலாம். இந்த மாதிரியான தருணங்கள்ல நாம இவர்களுக்கு சரியான வழிகாட்டுவது இது. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல கூறுகிறார்கள், துல்லு தரீக் ஸதகா. யார் இவர்களுக்கு பாதையை சாலையை காட்டுகிறார்களோ வழிகாட்டுகிறார்களோ இதுவும் சதகாவிலே உள்ளடங்கும். இது ஒழுக்கம், மேலும் இது சதகா. அல்லாஹ் இதுக்கும் நன்மையை தருவான். மேலும் நாம இந்த காலத்திற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க, உதவி கேட்கிறாங்களா, அவங்களுக்கு நாம அப்படியே அவங்களுடைய வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விடுறதும், நமக்கு டைம் இருந்தா, அல்லது அட்ரஸ் கேட்டா அதை நாம புறக்கணிச்சு விட்டு போகாம அதுவுமே நம்ம உள்ளத்துல அந்த நேரத்துல நம்ம உள்ளத்துல வந்துடணும். நிச்சயமாக இது ஒழுக்கம். இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த ஒழுக்கத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இதை நான் செய்யறேங்கிற எண்ணத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அந்த மன அமைதி நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இது நாம பேணக்கூடிய ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கு. கடைசியாக நாம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம் அப்படி என்னவென்று பார்த்தால், நாம செல்லக்கூடிய பாதையில மற்றவர்களுடைய பொருள்கள், மற்றவர்களுடைய உயிர், மற்றவர்களுடைய எதுவானாலுமே இது நம் மீது அமானிதம். அதாவது நாம போறோம், மற்றவர்களுடைய ஒரு பைக் இருக்கு, நம்ம பைக்கை எடுக்கும் பொழுது ஹார்ஷா எடுத்து அப்படியே நகற்ற விதத்துல அவங்களுடைய இண்டிகேட்டரையோ இல்லது பின்னாடி இருக்க மட்காடியை உடைச்சிட்டு போகணுமா? இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இதுவுமே இஸ்லாம் அழகிய முறையில சொல்லுது. நீங்க சாலையில போறீங்கன்னா மற்றவர்களுடைய உயிர் பாதிப்பும் ஏற்படக்கூடாது, மற்றவர்களுடைய பொருள் பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா, அதை லுக்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அரபிக்கு. அது அரபியனுடைய அந்த சட்டம் தனியாக இருக்கு. இப்போ நமக்கு என்னவாக இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் கிடைக்குது, பணம் கிடைக்குது, நகை இருக்கு, ஏதாச்சும் தொலைஞ்சு போய் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைத்து விட்டால் இப்போ இதை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இந்த மாதிரியான பல ஆபீசர்ஸ் இருக்காங்க, இங்க நாம கொண்டு போய் சேர்க்கணும். இதுவும் ஒரு முஸ்லிமின் மீது ஒழுக்கமாக இருக்கிறது. எத்தனை வீடியோல பார்க்கணும், சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ முஸ்லிம்கள் இதை செய்யறாங்க. மாஷா அல்லாஹ், அவங்களுடைய உள்ளத்துல மாஷா அல்லாஹ் அவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிஞ்சிருக்கான், நல்ல நேர்வழி கொடுத்திருக்கிறான். எத்தனையோ வீடியோல பார்க்கிறோம், என்ன செய்யறாங்க, அவ்வளவு லட்சமான காசு இருக்கு, லட்சக்கணக்கில் ஒரு பேக்ல காசு இருக்கு, கொண்டு போய் அந்த காசு அவங்களுக்கு தேவைப்பட்டாலுமே, அவங்க ஏழ்மையில இருந்தாலுமே அந்த முஸ்லிம் மக்கள் என்ன செய்யறாங்க, கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டக்கூடிய ஒழுக்கங்கள்ல ஒண்ணா இருக்கு. அல்லாஹ் அக்பர். இதை நம்ம அப்படியே செஞ்சு விட்டு போயிடுறோம். ஆனா யாருக்கு தெரியும், இந்த ஒரு சின்ன அமலால கூட அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். ஆகையால இப்படிப்பட்ட சின்ன அமல்களாக இருந்தாலுமே சரி, பெரிய அமல்களாக இருந்தாலுமே சரி, நாம் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களை பேணக்கூடிய நபர்களாக இருக்கணும். இதே போலவே சின்ன சின்ன அமல்களை நாம செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டும் என்கிற ஒரு நியத், ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த எண்ணங்களோடு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒழுக்கத்தை செய்யக்கூடிய நபர்களாக மாற்றி அமைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.